எல்லாருக்கும் காலை வணக்கம். பிரியா பாஸ்கரனுக்கு வாழ்த்துக்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை இலக்கிய நிகழ்வுக்கு இப்படி அரங்கு நிறைந்து இருக்கிறது வந்து சந்தோஷமா இருக்கு. நிறைய சக கவிஞர்கள், எழுத்தாளர்களை பார்க்க முடியுது. எனக்கு அறிமுகமில்லாத கவிஞர்கள் கூட இருக்கக்கூடும். நான் பேசுறது கேட்குது இல்லையா? அமிர்தம் சூர்யா இருக்காரு, பாலைவனலாந்தர், ரேவா, அப்புறம் தென்றல், எழுத்தாளர் ரே விஜயலட்சுமி, வேல்கண்ணன், ஐயப்ப மாதவன், அப்புறம் நாவே அருள், அவர் நாவலாசிரியர் வானவன், இன்னும் வேற யாராவது கலந்துக்கின்றாங்க. மேடையில் இருக்கக்கூடிய பெருந்தகைகள், நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு சின்ன வேண்டுகோள். சபிதா முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அடக்க ஒடுக்கமா உட்காந்தவன மாணவர் போல. எல்லாருக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இருக்கு, நான் வைக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம இசைஞானி இளையராஜாவுடைய மகள் பாடலார் பாடகி பவதாரணியுடைய மரணம். ஒரு நிமிடம் மௌனாஞ்சலி. தென்பாண்டி சீமையில தேரோடும் வீதியில் மான் போல வந்தவனே ஆரடிச்சாரோ ஆரடிச்சாரோ ஆரடிச்சாரோ, வளரும் பிறையே தேயானே இனியும் அழுது தேம்பாதே, அழுதா மனசு தாங்காதே, அழுதா மனசு தாங்காதே. தென்பாண்டி சீமையில தேரோடும் வீதியில மான் போல வந்தவனே ஆரடிச்சாரோ ஆரடிச்சாரோ ஆரடிச்சார் ஆரடிச்ச. பவதாரனுடைய ஆன்மா சாந்தி அடைக்கும். இந்த பாடல் வாழ்க்கையோட பல தருணங்கள்ல கைவிடப்படும் போது, பிரியமானவங்களை இழக்கும் போது மீண்டும் மீண்டும் மனசுக்குள்ள ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். அவ்வளோ லேஸ்ல வெளியே வர முடிஞ்சதில்லை. இன்னைக்கு ஆட்டோல வரும்போது கூட அது மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. பாடும்போது குரல் உடையிற ஒரு பாடம். இந்த படம் வெளிவரும்போது நான் 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு எனக்கு 51 வயசு. 51வது வயசுல ஒரு மகா கலைஞன் தன்னுடைய பாடல்கள் மூலமா, குறிப்பா இந்த பாடல் மூலமா என்ன செய்திய இந்த தமிழக மக்களுக்கு கொடுத்து எனக்கு இது பயன்பட்டு, என் தனிமை நேரங்கள்ல என் தந்தையோ, என் தாயோ, என் தங்கையோ இறந்த போது 3 பேருக்கு நான் தான் கொல்லி வச்சேன். இது மனசுக்குள்ள ஓடாம இல்லை. சுட்டரிக்கிற வெயில்ல வெறும் பாதத்தோட தீச்சட்டியை தூக்கிட்டு போகும்போது இந்த பாட்டு ஓடி இருக்கு. அதை நான் இங்க பாடுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. அது பிரியா பாஸ்கரனுடைய நூல் அறிமுக விழால நடந்திருக்கு. ஏன்னா பவதாரணி இறந்த அந்த ஜனவரி 25 தான் எங்கள் அப்பாவும் இறந்த நாள். அவர் 2009 இருந்தார். அவர் இறந்த பிறகு தான் நான் சோஷியல் மீடியாவில் எழுதவும் வந்தேன். இப்படி ஒரு கேஎஸ் போல ஒரு கனெக்ஷன் இருக்கு. இந்த புத்திர சோகம்னுவாங்க இல்லையா, அது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் கண்ணால என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப நெருக்கத்துல சில பேரோட புத்திர சோகத்தை பார்த்துருக்கேன். இசைஞானி வெறும் இசைஞானி மட்டும் இல்லை, ஒரு இசை சித்தர். நமக்கு தான் அது செய்தி திடீர்னு தெரிஞ்சிருக்கு, அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அது அந்த தகப்பனுடைய மனநிலை ஒரு இசைஞனா என்னவா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு என்னால் ஒரு முடிவுக்கு வர முடியல. நேற்று கூட இங்கே ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வு முடிந்து ஒரு கவிதை வெளியீட்டு நிகழ்வு. சரளமாவும் நானும், கவிஞர் சரளமாவும் நானும் வந்து பைக்கில் போயிட்டு இருக்கும்போது போய் சொல்லிக்கிட்டே இருந்தார், என்னென்னமோ செஞ்சு பார்க்குறோம், அல்லது வெளியில் வர முடியல அப்படின்னு. இதை நான் இங்கேருந்து தான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். பிரியா பாஸ்கரன் அவங்களுடைய யாம நுகர் எச்சி இந்த நூலை ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே, கரெக்டாக சொல்லலாம் 90 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. நான் பேசலை அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது அப்படின்னு. ரொம்ப அநியாயம் பண்ணுறீங்க, ஜனவரி மாதம் அதுவும் புக் ஃபேர் எல்லாம் முடிஞ்சுதான் நீங்கள் பேச போகிறீங்க, அது உங்களுக்கு நேரம் இருக்காதான்னு கேட்டாங்க.
இந்த ஒரே காரணத்துக்காக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. ஆனா கால சூழ்நிலை நாளைக்கு என்னன்றது நமக்கு இன்னைக்கு தெரியாதுன்னும் போது நேற்றையும் சேர்த்து சுமந்து தான் வந்து நம்ம இங்க நின்னாகணும். மனுஷனுக்கு ஆகப்பெரிய நம்பிக்கை என்ன அப்படின்னாக்கா, என்ன மோட்டிவேஷன் இருந்தாலும் சரி, ரொம்ப சிம்பிளா இயற்கை ஒரு விஷயத்த குடுத்துருக்கு. அது என்னன்னா, தூங்குனா எந்திரிச்சுருவான் அப்படின்றாங்க. அது பகலோ, இரவோ. ரொம்ப இயற்கையான ஒரு விஷயம். இதுக்கு இடையில நடக்கிறது எல்லாமே வந்து அன்றாடங்கள்ன்ற பேர்ல, நாம நமக்கு ஏற்ற மாரி வகுத்துக் கொண்ட விஷயங்கள் மட்டுமே. அப்ப அதுல பல விஷயம் சொல்றதுக்கு இருக்கு. நம்மளோட உள்ளவங்களோட நம்ம பகிர்ந்துக்கிறதுக்கு நெறைய விஷயம். அதுக்கு நம்ம ஒரு எழுத்தாளரா, கவிஞரா இருக்கணுன்ற எந்த அவசியமும் இல்ல. வீட்ட விட்டு கிளம்பி வேலைக்கு போயிட்டு திரும்பி வரக்கூடிய எந்த ஒரு மனிதனும், ஆணோ, பெண்ணோ, திரும்பி வரும்போது தன் குடும்பத்தாரோட உட்கார்ந்து பேசுறதுக்கு விஷயங்கள் இருக்கு, அனுபவங்கள் இருக்கு. அது போயிட்டு வர்ற வரைக்கும் ஏற்பட்ட அனுபவ தொகுப்பு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது கிடையாது. எதெல்லாம் வந்து ஒன்று போலவே இன்னொன்று இருக்குதோ, அதெல்லாம் வந்து தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நம்ம கடந்து போக ரொம்ப இயல்பாவே பழக்கப்பட்டிருக்கோம். ஆனா, ஒன்று போலவே இருந்தாலும் அதுல வந்து ஒரு சின்னதா நுணுக்கமா ஒரு மாற்றம் இருக்கும் இல்லையா? ஏதோ ஒரு டைமென்ஷன் திரும்பும் இல்லையா? அதுதான் அனுபவமா மாறுது. அதுதான் நினைவில் வைத்துக் கொள்ளத்தக்கதாகவும் மாறுது. அந்த நினைவில் வைத்துக் கொள்ளத்தக்கதாக மாறுகின்ற விஷயத்தை உள்ளுக்குள் மீண்டும் மீண்டும் உருட்டிக் கொண்டே இருக்கும் பொழுது, அது வேறு ஒரு ரசவாதமா, வேறு 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 சொற்கள வெவ்வேறு அர்த்த தலங்களுக்கு எடுத்துட்டு போக உந்தும்போது, அத எழுதணும்னு தோணிச்சுன்னா, கையில மொழியும் இருந்து, மொழி வளத்தில் அந்த மொழிக்கான கருவியாக கவிதையும் இருந்தால், என்னெல்லாம் வருமோ, அதெல்லாம் கவிதையா மாறும். குறைந்தபட்சமா வந்து தன்னளவில வந்து ஒருத்தர் தன்னை கவிஞர்ன்னு கிளைம் பண்ணிக்க முடியும். அத்தாரிட்டிக்காக தான் வெளியில நம்ம வந்து குடுக்க வேண்டியிருக்கும். தொகுப்பா மாத்துறதுன்றது வந்து ஒரு கொண்டாட்ட நிலை. இத்தனை காலம் எழுதணும். அது தொகுத்து ஒரு புத்தகமா மாத்திக்கலாம். இந்தாப்பா இத பார்த்துட்டு சொல்லு. அப்படின்றது வந்து கையில குடுக்குறது வந்து கவிதைகள் கிடையாது. அது வந்து அதுவரைக்கும் தான் பட்ட அனுபவங்களின் நீட்சி. அத பத்தின அபிப்பிராயங்கள வந்து சொல்றதுக்காக, அல்லது கேட்கறதுக்காக, நாமெல்லாம் இங்க கூடியிருக்கிறோம் நம்பலாம். திரும்ப இளையராஜாவ தான் கோட் பண்ண வேண்டியிருக்கு. அவர் சமீபமா நெறைய கல்லூரிகள்ல போய் நிகழ்வுகள் நடத்துறாரு. மாணவர்களோட பேசுறாரு. ஏன் வந்து ஒரு மனிதன் திடீர்னு கிளம்பி நெக்ஸ்ட் ஜெனரேஷனோட ஒரு உரையாடல தொடங்கிட்டே இருக்காரு. நடத்திட்டே இருக்காரு. மேக்ஸிமம் அவருடைய அந்த நிகழ்வுகள், அதாவது அவரு மியூசிக் கன்சர்ட்டா நடத்துவார் இல்லையா? அந்த நிகழ்வுகள் இல்லாம, கல்லூரிகள்ல போய் மாணவர்கள், மாணவிகளோட அவர் உரையாடக்கூடிய உரையாடல்கள நான் அதிகமா கேட்டுட்டே இருக்கேன். அடுத்த ஜெனரேஷன பத்தி கவலைப்படக்கூடிய எந்த ஒரு கலைஞனும் மிக உன்னதமானவன். அவன் காலத்தின் அடையாளம். அதோடைய அர்த்தம் இந்த 5 நாள்ல வேறையா எனக்கு மாறி போயிரும். மேபி நம்ம எல்லாருக்குமே. அப்ப அவர்ட்ட ஒவ்வொரு இடத்துலயும் கேட்கறாங்க. எப்படி நீங்க இத பண்ணீங்க? எப்படி இந்த 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 டியூன் எப்படி கொண்டு வந்தீங்க? எனக்கு தெரியலன்றாரு. எனக்கு அத நான் இசைக்கிறதுக்கு முன்னாடி கணம் வரைக்கும் எனக்கு தெரியாதுன்றாரு. அந்த தெரியலன்ற சொல்லோட வந்து நம்ம வந்து மல்லு கட்ட வேண்டியதா இருக்கு. காரணம், என்னை போன்ற சிலர், நாங்கள் எழுதும் கவிதைகள், அந்த முதல் சொல்லுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது அப்படி ஒரு சொல் வரப்போகுது. ஆனா அது டக்குன்னு வராதுல்ல. அப்படி பார்த்தா டிக்ஷனரி ஃபுல்லா சொல்லு இருக்கே. அகராதி முழுக்க இருக்கே. லெக்சிகன் சொல்லி ஒரு 12 தொகுதிகள் வந்து யுனிவர்சிட்டி வெளியிட்டிருக்கு. அது ஃபுல்லா சொற்கள் இருக்கு. அப்படி அல்ல. சொற்கள் வந்து கவிதையாக, ஒரு மொழி வழியாக வெளிப்படுவதற்கு முன்னதாக, வாழ்க்கை மலையிலிருந்து உருட்டி உருட்டி கொண்டு வந்த பாறாங்கல்லை போல வடிவம் மாற்றி, கூழாங்கல்லாக மாற்றி, எங்கேயோ ஒரு நீர் படுகையில் கிடத்தியாக வேண்டும். கையில இருக்கிற அந்த சின்ன கூழாங்கல்ன்றது வெறும் கூழாங்கல் இல்ல. அவருடைய தொடக்க சைஸ் வந்து வேற தான். அப்படிதான் பார்க்கிறேன். இதுல இருக்கக்கூடிய கவிதைகள் மொத்தம் 107 கவிதைகள். நான் பிரமிச்சு போயிட்டேன். ஒரு தொகுப்புல வந்து 100 கவிதைகள் தாண்டக்கூடாது அப்படின்னு அமிர்தம் சூர்யா சொல்லுவாரு. ஒன்றெல்லாம் போடணும்னா 100 ஆச்சும் போடணுமேடா அப்படின்னாரு. கரெக்ட்டா 10 வருஷத்துக்கு முன்னாடி 2014ல. ஆமா. ஏன்னா 25 வருஷத்துமா 10 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷமா கவிதைகள் எழுதிட்டு இருக்கேன்.
தொகுப்பு எதுவும் கொண்டு வரல. ஒண்ணெல்லாம் போடுவோம், கனமா போடணுமேடா தாங்குவாங்களா அப்படின்னு. அது அப்படிதான் வந்தது. பிரியா பாஸ்கருக்கு இது முதல் தொகுப்பு அல்ல. கவிதையில 4வது தொகுப்பு அவர் சொன்னாங்க. மற்ற 3 தொகுப்புகளும் நான் பார்த்ததில்ல, வாசிச்சதில்ல. ஆனா இந்த 4வது தொகுப்புல ஒரு மனம் இந்த கவிதைகளை தொகுத்து கொடுத்திருக்கு. அப்ப இதோட ஜாஸ்தி இருக்கும். அது ஒரு கனிவுக்கு வந்திருக்கு. அப்ப என்ன சொல்லலாம்? இந்த தொகுப்புல எதை தொகுத்து கொடுக்கலாம்னும் போது, அவங்க ரொம்ப தெளிவா தேர்ந்தெடுத்துக்கிட்டது வந்து, ரொம்ப எளிமையா ஆனா கடினமான விஷயமான நேச உறவுகள், உறவுகளின் நேசம். நம்ம எல்லாருமே கூடி இருக்கிறத, டொமஸ்டிக்னு ஒரு செட்டப்புக்குள்ள இருக்கிறத, எங்க கிளம்பி போனாலும் திரும்பி வர்றதுக்கு வீடு இருக்குன்னு நம்புறதுக்கு ஒரே காரணம் உறவுகள் தான். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இல்லையா? ஹவுஸ், ஹோம் இந்த 2த்துக்குள்ள டிஃபரன்ஸ். மனிதர்கள் உறவுகளோடு இருந்தால் அது ஹோம். ஹவுஸ் என்பது ஒரு கட்டிடம். ஹவுஸ் ஹோமா மாறுற இடம் மாதிரி தான். அப்போ நமக்கு ஒரு உறவு நிலை வந்து குடும்ப அமைப்புக்குள்ள இருந்து தொடங்கி வெளியே கால் எடுத்து வைக்கும்போது ஒரு தனி மனிதன் சமூக மனிதனா மாறுற இடத்துல நமக்கும் அந்த தெருவுல சந்திக்கிற முதல் மனிதனுக்கும் மன சம்பந்தத்துல தொடங்கி நமக்கு பணியிடத்துல பணி கொடுக்கக்கூடியவங்க அல்லது நமக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருக்கு இடையில இருக்கக்கூடிய உறவு நிலைகள் இருக்கு இல்லையா? இந்த உறவு நிலைகளே நம்ம புதுசு புதுசா என்கிட்ட இருக்கிற எம்ப்ளாயி நான் நாளைக்கும் அவனை காலையில பார்ப்பேன் அப்படின்னு நாம் வந்து ஃபிளாட்டா யோசிக்கிறத விட நேற்று இருந்த அவன் வேறு, இன்று இருக்கும் அவன் வேறு. நேற்று இருந்த நான் வேறு, இன்று இருக்கும் நான் வேறு. இந்த டிஃபரன்ஸை உணரும் போது நீங்க எழுத்தாளராகவோ குறைந்தபட்சம் ஒரு கவிஞராகவோ ஆகிதான் தெரியும். திரும்பவும் நான் இளையராஜா தான் கூப்பிடுறேன். இளையராஜா ஒரு நல்ல போட்டோகிராஃபர். 30 வருடங்களுக்கு முன்னாடி ஆனந்த விடன்ல அவருடைய போட்டோகிராஃப் கலெக்ஷன்ஸ் கண்டினியூஸா வெளியிட்டாங்க. எல்லாமே ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபி. என்ன ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபி? தான் எதிர்கொள்ளக்கூடிய யாரையும் தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ், விதவிதமான முகங்களை வந்து ஒரு புகைப்படம் எடுத்து சேமிச்சுட்டே வர்றாரு. ஒரு இசைக்கலைஞனுக்கு போட்டோகிராஃபி வழியா பதிவு செய்ய வேண்டிய அந்த முகப்பதிவுகள் எதை கிளர்த்தும்? அவர் நம்மளோட ரொம்ப அட்டாச்சா இருக்கிறாரு. ஏன்னா நம்ம படங்கள் பார்க்குறோம். பாடல்கள் மட்டுமே அவருடைய நினைவுகள் இல்லை. 2 மணி நேரம் படத்துக்கு அவர் வந்து பிஜிஎம் சொல்லக்கூடிய பேக்ரவுண்ட் மியூசிக் இசைக்கிறார். அப்போ விதவிதமான முக பாவனைகளில் அவருக்கு எழக்கூடிய மியூசிக்கல் நோட்ஸ் என்ன அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா அப்போ ஹிந்து பேப்பர்ல சப்ளிமெண்ட்ரியில ஒரு சின்ன பேட்டி வந்து இளையராஜாவுடைய ஒரு பேட்டி சின்ன காலத்துல வந்து அதுல கேட்டாங்க, உங்க பாடல்கள் இருக்கட்டும், ஆனா நீங்க இசையமைத்த படம் வந்து ஒரு பக்கத்திரையில ஓடிட்டு இருக்குனாக்கா அந்த இசை பேக்ரவுண்டை வச்சு இது இந்த படம் எங்களுக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது, அது எப்படி? இந்த மாயத்தை எப்படி செய்றீங்க? அப்ப அவர் சொன்னார், நான் படங்களுக்கு பின்னணி இசை அமைப்பதே இல்லை. என்ன சொல்றீங்க? அதில் உள்ள கதாபாத்திரங்களுக்கு தனித்தனியாக நான் இசை அமைத்து கோர்த்து கொண்டே வருகிறேன். ஒரு படம் முடிந்து விடுகிறது. எப்பேற்பட்ட கலைஞனோட நாம இப்ப இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போ நாம் வெளியே அன்றாடம் சந்திக்கக்கூடிய நமக்கு தெரியாத மனிதர்களுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய நேச உறவுகள் தான் என்னைக்குமே முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. அதில் உள்ள வித்தியாசங்களை தான் வந்து பிரியா பாஸ்கரன் அவங்க அமெரிக்கால இருக்காங்க. அங்கிருந்து கவிதைகளை எழுதுறாங்க. அந்த கவிதைகளை எழுதக்கூடிய மனம் வந்து தமிழ் மனமா இருக்கு. அப்போ மனதளவில் தான் பிறந்து வளர்ந்த நிலத்திலிருந்து பெயர்ந்து இப்பொழுது வாழக்கூடிய நிலத்துக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த தொலைவுகளை, இடைவெளியை கடப்பதற்கு கவிதைகள் வழியா முயற்சிக்கிறார். இதுல இருக்கக்கூடிய 107 கவிதைகளுமே காதல் கவிதைகள் அப்படின்னு பொதுவா சொல்லி முடிக்க நான் விரும்பல. காதல் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வார்த்தை. ஆனா அதோடைய ரூட் என்ன அப்படின்னாக்கா, அதோட வேர் என்னன்னா அன்பு. அன்பை நம்ம அனைத்து உயிர்களுக்கு மீதும் செலுத்த முடியும். அக்ரணி பொருட்கள் சொல்லக்கூடிய பொருட்கள் மேலும் செலுத்த முடியும். இது என் கண்ணாடி, இது என் சட்டை அப்படின்னு நான் உரிமை கொண்டாடக்கூடிய என் பொருள் மீதும் நான் அன்பு கொள்ள முடியும். அது என்னை நேசிப்பதை நான் உணர முடியும்.
இந்த நேசம் மனிதர்கள் மீது செலுத்தப்படும் போது, அங்கிருந்து திருப்பி கிடைக்கும் போது இருக்கக்கூடிய இணக்கத்தை, மன தொந்தரவை அவங்க கவிதைகளா பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த 107 கவிதைகள்லையுமே நான் வந்து வார்த்தைகளாவே நேசம்ன்ற வார்த்தையை பார்க்கிறேன். நேசம் சில நேரம் கொல்லுது, நேசம் சில நேரம் பரிதவிக்குது, நேசம் சில நேரம் தனிமையில இருக்கு, நேசம் சில நேரம் வந்து தன் தனிமையை போக்குது. இப்படி பலவிதமான வண்ணங்கள்ல அந்த நேசத்தை வந்து அவங்க பதிவு பண்றதுக்கு அவ்வளோ மெனக்கெடுறாங்க. அவங்களால சாதாரணமா ஒரு கவிதையை வந்து சின்னதா எழுதவே முடியல. சிறிய கவிதைகளையே அவர்கள் எழுதியிருக்கும் விதத்தில் வந்து இவ்வளவு சின்னதா எழுத நேர்ந்ததேன்ற ஒரு அவஸ்தை தான் இருக்கே தவிர, அப்பா சின்னதா எழுதிட்டோன்னு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எதையுமே வந்து விஸ்தாரமா சொல்ல வேண்டியிருக்கு. அதனாலேயே அதிகமாகவும் சொல்லிடுறாங்க. ஆனால் நமக்கான சொற்கள், நமக்கான பத்திகள், நமக்கானவை அதற்குள்ளே கிடைத்து விடுகிறது. ஒவ்வொரு வாசகனும் வேறு வேறு ஆள் தான். ஒரு பிரதியை வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு வாசகனும் தனி. அது வந்து எல்லாருக்குமானதா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா அது அவனுக்கானதா இருக்கான்றதுதான் முக்கியம். அதை அவன் நம்ம கிட்ட வந்து ஒரு கமெண்டா சொல்லணும்னு இல்லை. நாம் எழுதும் கவிதைகளுக்கான, நாம் எழுதும் படைப்புகளுக்கான ஒரு பார்வையாளனை, வாசகனை நாம் நேராக கண்ணால் காண வேண்டும். அவன் இப்போது இந்த பூமியில் நம்முடன் இந்த 2024 பிறந்திருக்க வேண்டும் என்கிற அவசியமும் கிடையாது. அப்படிதான் நாம் மகாகவி பாரதியை, பிரமிளை, பிரம்மராஜனை, ஆத்மாராமை, இன்னும் பலரை தூக்கி சுமந்து அலைகிறோம். காரணம், அவர்கள் மிக நீண்ட தரிசனத்தை தங்கள் கவிதைகள் வழியாக அவங்களுடைய அன்றைய மன ஓட்டத்தை பதிவு செய்து, இந்தா வச்சுக்கோ, ஒப்பிட்டு பார்த்துக்கோ, முடிஞ்ச அப்படின்னு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது சவால். இந்த உணர்வு வந்து ஒரு 2-3 தொகுப்பை தாண்டிட்டா எந்த ஒரு கவிஞனுக்கும் வந்துடும் நான் நம்புறேன். காரணம், அது ஒரு பொறுப்புணர்ச்சி. என்கிட்ட வந்து காகிதம் இருக்கு, பேனா இருக்கு, அல்லது இன்னைக்கு ஃபேஸ்புக்ல ஒரு வால் இருக்கு, அல்லது என்னுடைய லேப்டாப்ல வந்து ஒரு வேர்ட் ஃபைல் இருக்கு அப்படின்றதுக்காக நான் நிரப்பிட்டு போயிட முடியாது. அது டெலிவரி பண்றதுக்கு முன்னாடி, கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருந்தா என் மன அவஸ்தையை நான் சரியா பதிவு பண்ணிட்டேனா இல்லையா? இது எனக்கு பிறகும் தாண்டி எங்கேயாவது ஒரு வார்த்தையாச்சு, ஒரு சொற்றோட வார்த்தை நிற்காது, ஒரு சொற்றோட அரசு நின்றுதா அப்படின்ற ஒரு சின்ன பொறுப்புணர்ச்சி இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த வகையில நான் ஒரு முக்கியமான உலக கவியாக நான் முன்னே கருதி இருந்த, இப்போதும் கருத வேண்டிய அவசியத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு உலக கவி ஒருத்தனை பற்றி சின்னதா சொல்லிட்டு இதுக்குள்ள போயிடுறேன். பாலஸ்தீனிய கவியான மஹ்மூத் தர்வேஷ். அவருடைய ஒரு புத்தகம், அவரோட நான் 4 உரையாடல்கள் ஒரு புத்தகமா மாத்திட்டேன், கவிதையும் மரணமும் அப்படின்னு. அந்த புத்தகம் வந்து இந்த புக் ஃபேர்ல கிடைச்சது. பிரியாவுடைய இந்த புத்தகத்துக்கு இணையாக அதை நான் வாசிச்சிட்டேன். அதில் வாசிக்கும் போது என் கண்ணுக்கு பட்ட ஒரு கேள்வி, ஒரு பதில், அதை மட்டும் நான் சொல்லிட்டு இதுக்குள்ள போறேன். அவரு இப்ப பாலஸ்தீன பிரச்சனை நம்ம எல்லாருக்கும் தெரியும், 100 ஆண்டுகளை கடந்து அதனுடைய ஆணிவேரை தேடி போனால் அதுக்கும் பின்னால் நூற்றாண்டுகளுக்கு பின்னால் பயணிக்க வேண்டும். இஸ்ரேல் பாலஸ்தீனிய போர்ல காசா ஸ்ட்ரிப்ல என்ன நடந்துட்டு இருக்குன்றது வந்து கரண்ட் இஷ்யூ. மஹ்மூத் தர்வேஷ் தன் பிறந்த நிலத்துக்கு திரும்பி வருகிறார். அவர் உலக கவியாக மாறிவிட்டார். அவருக்குள்ள அந்த ஒரு வெற்றிடம் இருக்கு. அப்போ அவர் ஊர் மக்கள், அவங்க அம்மாவும் இருக்காங்க, எல்லாரும் அவரை எப்படி எதிர்கொண்டாங்க, வரவேற்றாங்க அப்படின்ற ஒரு உணர்ச்சிகரமான சுச்சுவேஷன் தான். அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள்ல ஒரு முக்கியமான கேள்வி. அந்த கேள்வியும் சொல்லிட்டு நான் பதிலையும் வாசிச்சிடுறேன், நான் தப்பா சொல்லிட்டு. ஆயிரக்கணக்கான அரேபியர்கள் தங்கள் பிறந்த மண்ணை விட்டு வெளியேறிவிட்ட நிலையில் வானொலி மூலம் தங்கள் இல்லத்தார்க்கு செய்தி அறிவிக்கும் போது அவங்கெல்லாம் உங்கள் பாடலில் இருந்து மேற்கோள் காட்டுபவர் எனது அம்மாவின் ரொட்டியை நினைத்து வாடுகிறேன், எனது அம்மாவின் காபிக்காகவும் அவளது தீண்டலையும் நினைத்து. இது அவருடைய வரி. இதை நீங்கள் அவரிடம் கேட்டீர்களா? உங்க அம்மாட்ட கேட்டீங்களா? அவர்களது காப்பி உங்கள் கவிதையில் மறுபடி குறிப்பிடப்படுகிறது என்று நீங்கள் கேட்டீர்களா அப்படின்றது கேள்வி. ரொம்ப ஆழமான கேள்வி. அதுக்கு மஹ்மூத் தர்வேஷ் சொல்றாரு, இல்லை, அந்த பாடல்கள் அவற்றின் மூல நிலைக்கே திரும்ப அழைத்து செல்பவை. அதற்காக கடந்த காலத்தை அதில் ஏன் இட்டு நிரப்ப வேண்டும்? வார்த்தைகள், கவிதைகள்
ஆகியவற்றிலும் விடுதலை அளிக்கும் லேசான உணர்வு இன்றியமையாதது. வாசிப்பாளன் பிரதியிலிருந்து விடுபட வேண்டும். நான் அவளுடன், என் அம்மாவுடன் கேட்கும் ஒரு கேள்வி, சிறுவனாக இருந்தபோது என்னை ஏன் அடித்தாய்? ஒருத்தன் 50 வருஷம் தன்னோட நிலத்தை விட்டு வெளியேறிட்ட சூழல்ல திரும்ப அம்மாவை பார்க்கும்போது அவன் ஞாபகத்துல வச்சிட்டு இருக்கிறது வந்து அது குற்றச்சாட்டு இல்லை. என்னை ஏன் அடிச்ச அப்படின்றது வந்து குற்றச்சாட்டு இல்லை. அது வந்து நான் புரிஞ்சு வச்சிட்டு இருந்ததுல இருந்து வேறையா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் காத்துட்டு இருந்தேன் இந்த கேள்வியோடன்ற அர்த்தம். அவன் வேற ஒன்று சொல்லுவாள்ல, அது அவனுக்கு தேவையா இருக்கு. ஒரு டேர்ம் நம்ம வாழ்க்கையிலேருந்து இன்னொரு டேர்மா மாறுறதுக்கு அதற்கு சாட்சியான மனிதர்கள் இருந்தால் ஒரு வகை, இல்லாவிட்டால் உங்கள் யூகம். நம்ம யூகம் பெரும்பாலும் அடல்ட்டா மாறினா ஒரு தடித்த மண்டையின் யூகமாக தான் இருக்க முடியும். ஏனென்றால் நம் காலி வெற்றிட மூளையை நாம் நிறைய தகவல்களால் இட்டு நிரப்பி இதுவே என் அறிவென்று பறைசாற்றிக் கொள்ள என்றும் தயங்கியதில்லை. கமிங் பேக் டு பிரியா பாஸ்கர், எங்கெங்கயோ போறியடா அப்படின்ற மாதிரி என்ன அவ்வளோ அலைக்கழிப்புக்கு ஆளாக்கின ஒரு விஷயமா தான் இருந்தது. அவங்க கவிதையில் இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். இதுல ஏன்னா அமுதசாந்தி வந்து கிட்டத்தட்ட ஒரு திறனாய்வே பண்ணி ஒரு முகவுரையை வந்து கொடுத்துட்டதுனால நான் ஸ்கிப் பண்ணி தான் நான் போறேன். பிரியா, எனக்கு பிடித்த சில வரிகள், இவ்வளவும் பேசின பிறகு எனக்கு பிடித்த சில வரிகளை, பிரியா பாஸ்கரன் கவிதையில் உள்ள சில வரிகளை நான் வந்து கோட் பண்றேன். அவங்க எவ்வளவு நுணுக்கமா அவங்க மனசு வந்து நேச உறவுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அன்பை செலுத்துவதில், திரும்ப பெறுவதில், கைவிடப்படுவதில் உள்ளன. ஒரு இடத்துல சொல்றாங்க, உயிர் தீயின் நினைவை உழுகிறது சிறிய குருவி. உயிர் தீ இது தனியா இருக்கு, அதோடைய நினைவு இது தனியா இருக்கு, அதை உழுகிறது சிறிய குருவி. இது எங்குமே வந்து சம்பந்தமே படல. ஆனா நான் வந்து ஒரு கவிதையில இருக்கக்கூடிய வரி எடுத்து நான் பேசுறேன். இப்ப இதை மட்டும் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு தீ, கவிதைக்கு வந்து முரணழகணும் இல்லையா? உயிர் தீ, உயிரை வந்து தீயா பாவிச்சு அது உள்ள இருக்கக்கூடிய நினைவை வந்து உழுகிறது சிறிய குருவி. சிறிய குருவின்றது வந்து வெளியே இருக்கக்கூடிய ஒரு பறவை. வெளியே புறத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு உயிர் எப்படி என் உயிர் தீக்குள்ள இருக்கக்கூடிய நினைவை வந்து உழுகிறதுன்னா என்ன? கண்ணுக்கு புலப்பட்ட சமமான நிலத்தை புரட்டி போடுவது. இந்த நுணுக்கம் வெளிப்படக்கூடிய இடம் தான் வந்து கவிஞனுக்கு சொந்தமானது. அதன் வழியாக நாம் நம் அனுபவத்துக்குள் எப்படி வந்து உள்ளே போகிறோம் வெளியேறுகிறோம் என்பது நம் பாடு. இன்னொரு இடம், உனது அதரப்போதுகளின், அதரம்னா உதடு, உனது அதரப்போதுகளின் பெருநகையில் நீந்தும் மீன் குஞ்சாய். கவி மனம் வந்து எப்போ அப்படி ஒரு நீந்து மீன் குஞ்சா மாறுது அப்படின்னாக்கா, அது வரைக்கும் இருந்த அந்த பெயின் எல்லாம் போய் வலியெல்லாம் நீங்கி ஒரு பரவசத்துக்குள்ள போகும்போது வரக்கூடிய ஒரு டிக்ளரேஷன். ஒரு டிக்ளரேஷனை வந்து இப்போ நேரடி வாழ்க்கையில என்ன செய்வோம்? கட்டி அணைச்சிக்குவோம், உச்சி மோந்து குளிருவோம். ஆனா கவி மனம் அப்படி கண்ணுக்கு நேரடியாக காட்சியளிக்காத, நேரா பார்க்க முடியாத ஒரு உறவை நினைச்சு பாடும்போது இப்படிதான் பாடும். இன்னொரு இடம், அன்பென்பது யாதெனில் அப்படின்னு ஒரு கவிதை, ஒரு பெரிய கவிதை. அது 79வது பக்கத்துல இருக்கு. அதுல ஒரு இடத்துல அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு விசித்திர மனத்திலும் அவரவர் எடைக்கேற்ப அவரவர் அளவுகோல், நான் வெறும் எடைக்கல். நான் வாவ் அப்படின்னு இருந்துச்சு. இது உள்ள இருக்கக்கூடிய அந்த அவங்க காட்டக்கூடிய இந்த இமேஜ், அப்புறம் அதுல இருக்கக்கூடிய உருவகம், அந்த மெட்டாஃபர் என்ன பண்ணுது அப்படின்னாக்க, அப்புறம் இன்னொரு ஒரு அழகான வேர்ட் காயினேஜ் வந்து 107வது பக்கத்துல உள்ள ஒரு கவிதையில வருது, எழுத்தாணி குருவி. இந்த வார்த்தை காயினேஜ்ல ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். இந்த கவிதையை நம்ம வரும்போது ஆட்டோல தான் வாசிச்சுட்டு இருந்தேன். எழுத்தாணி குருவின்னு எப்படி அவங்களுக்கு சொல்ல தோணுச்சு? எழுத்தாணி குருவியின் அழகென, அதோடைய அழகு இருக்கு இல்லையா, எழுத்தாணி குருவியின் அழகென வன்மையாய் எச்சரிக்கிறது மூளை. அப்போ ஒரு
நம்ம உணர்ந்த உணர்வுகள் வந்து ஜெனரேட் ஆகிற இடம் பிரெயின் தான். இது அங்க போய் தான் வந்து ப்ராசஸ் ஆகி அவுட்புட் ஆகும். அப்ப நேரா அங்க போய் அதை போய் நொந்துக்கிறது இருக்குல்ல, நீ ஏன் என்னை எச்சரிக்கிற அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கல. அது அந்த ஓஷோ சொல்ற மாதிரி, நானே என்னை தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கிறேன் என்பது போல அப்படி நின்று பார்த்து அதை வந்து சுட்டி காட்டுற மாதிரி இருந்தது. எழுத்தாணி குருவியின் அழகன வன்மையாய் எச்சரிக்கிறது மூளை அப்படின்ற அந்த சொல். அவங்கள்ட்ட நல்ல இமேஜ் இருக்கு. சில புதிய சொற்கள் இருந்தது. ஹபிபி அப்படின்னு ஒரு 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 சொல்லாடலை பயன்படுத்துறாங்க. அதுக்கான விளக்க குறிப்பு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அது ரொம்ப கிளியரா இருக்கு. ஹபிபின்றது வந்து அன்புக்கான, அன்புக்குரியவர்களை அழைப்பதற்கான, அது எந்த பாலினமா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரிதான் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். அவங்கள வந்து சொல்லக்கூடிய ஒரு சொல்லாடலை வந்து ஒரு கவிதையில அவங்க பயன்படுத்திருக்காங்க. இன்சோம்னியா பத்தி ஒரு கவிதை இருக்கு. தூக்கமின்மை பத்தி. அந்த தூக்கமின்மை மீது உள்ள அச்சம் இருக்கு இல்லையா, அந்த அச்சத்தை நான் எப்படி பாக்குறேன்னா பிரியா, நீ தூங்கி தொலைக்கலாம் நான் படி எழுதிக்கிட்டே இருப்பேன்ன்ற மாதிரி இருந்தது எனக்கு. இந்த அவசிய கிட்டத்தட்ட வந்து எழுத்து தொழிலில் இருப்ப தொழில் தான் சொல்றான், பாரதியா தான் சொல்றான், கவிதை தொழில். ஸோ எழுத்து தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அந்த இன்சோம்னியாக்குள்ள அதாவது தூக்கமின்மைக்குள்ள விழுந்துறதுக்கான வாய்ப்பு நிச்சயம் இருக்கு. ஆனால் அது மனம் பிறந்து போய்விடாமல் இருப்பதற்காக எப்படி கையில இருக்க டூலை வந்து கையில வச்சுக்கணும்னு ஒண்ணு இருக்கு. அதை நம்ம பாரதி கிட்ட பார்க்க முடியும். அப்படிதான் வந்து பாரதியுடைய அந்த ஃபேமஸான அந்த பாட்டை நம்ம வந்து யோசிக்க முடியும். நிற்பதுவே நடப்பதுவே. ஏன்னா அதை யோசிச்சா அதுக்குள்ள போயிட்டாக்கா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாரதி பக்கத்திலேயே நின்று அவன் பாட்டத்துக்கு வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு மனநிலையை தரக்கூடிய மாபெரும் தரிசனம். அறிவியல், இலக்கியம், ஊடகம் எல்லா தரிசனத்தையும் தரக்கூடிய ஒரு பாடல். அது நமக்கு பாடலாவே கிடைச்சிருச்சு. அகைன் இளையராஜா தான் அதுக்கான இசையை வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. அது கவிதையா வாசிக்கும்போது மனசுக்குள்ள பாடலா தெரியக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஆய்வு அந்த ஒரு கவிதையை வச்சு மட்டுமே நம்ம செய்ய முடியும். அப்ப அந்த அக தரிசனத்தை மைண்ட் வந்து டிசார்டர் ஆயிடாம இருக்கிறதுக்கு எவ்வளவு பிரயத்தனம் ஒரு ஒரு எழுத்தாளனுக்கு, ஒரு கவிஞனுக்கு தேவை அப்படின்றது அதை பார்த்தா புரியும். அப்படி ஒரு விஷயங்கள் இருக்கு. இன்சோம்னியா பத்தி ஸ்ட்ரெயிட்டா இன்சோம்னியான்னு எழுதிருக்காங்க. சொற்கள் பத்தி நிறைய கவிதைகள் இருக்கு. இந்த 107 கவிதைகள்ல பிரியா கரெக்டா டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான். 2 நாள் தாக்கு பிடிக்கணும் விக்கெட்ஸோட. அப்பதான் ஸ்கோர் பண்ண முடியும், ஆப்போனண்ட்டை சேலஞ்ச் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 65வது கவிதைக்கு பிறகு இருக்கக்கூடிய 107வது கவிதைகள் வரைக்குமான கவிதைகள் தான் வந்து பிரியாவுடைய வேறு ஒரு வீச்சை நான் பார்க்க முடித்தது. அதுக்கு முன்னாடிலாம் வந்து என்னமோ அந்த ஒரு ஓவருக்கு ஒரு ரன் தான் அடிக்கிற ஒரு ஸ்லோனஸ். அப்படியே அந்த அதுக்கு ஒரு டேர்ம் இருக்கு கிரிக்கெட்ல, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. 1 டே மேட்சுக்கு ஒரு குணம் இருக்கு, 5 டே மேட்சான இன்னிங்ஸ் மேட்சுக்கு ஒரு குணம் இருக்கு. அந்த பிட்சை பழசாக்குறது, பாலை பழசாக்குறது, மட்டைக்கு தகுந்த மாதிரி அதை தயார்படுத்து. அப்புறம் திருப்புற பக்கம்லாம் ஸ்கோர் தான், பவுண்டரி கேரண்டி, விக்கெட் விழாது. பிராட்மேன்ல ஆரம்பிச்சு டெண்டுல்கர் வரைக்கும் உதாரணம் உண்டு. அப்படி 65 கவிதைகளுக்கு வந்து அப்படியே பிச்சை பாலை பழசாக்கி ஆக்கி 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 அதுக்கப்புறம் அடிக்கிறாங்க பாருங்க. அது ஏன் என்கிட்ட வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க புரிஞ்சுது. அதுக்குள்ள போய் ஒன்றி போக முடியுது. என்ன சொல்ல வராங்க? ஏன்னா என்னுடைய வாசிப்பு முறை, என்னுடைய அடர்த்தி வேற. அது அவங்களுக்கும் தெரியும். நான் கேட்டேன். ஐம் எ மாடர்ன் போயட். சங்க இலக்கிய ஆய்வாளர்கள் இருக்காங்க. எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க? ஆனா சங்கம் இல்லாம எழுத முடியாது. இல்ல அதுக்கு தனியா இருக்கு, இது நீங்க பேசணும். அப்ப நான் இதனுடைய கண்டடைய வேண்டியது என்ன? எனக்கு கிடைப்பது என்ன? பிரியா எனக்கு ஃப்ரெண்டா இருக்காங்கன்ற ஒரு காரணம் மட்டுமானாக்கா அது ஒரு தொடக்க புள்ளி மட்டும்தான். அவ்வளவுதான் நான் ப்ரிவிலேஜ் கொடுப்பேன். வேல்கண்ணனுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பட்டாக்கத்தியோட தான் உட்காருவேன். அப்படியே போகும்போது 60 பக்கங்கள் தாண்டும் போது அதுக்கு பிறகுதான் அது வந்து தயார்படுத்துறாங்க. எனக்கு நல்ல நேரம் கொடுத்தாங்க. எனக்கு கொடுத்த நேரத்துக்காகவே உங்களுக்கு நன்றி சொல்லி தானே சரின்னு சொல்லிக்கிட்டேன். இந்த கவிதையுடைய தன்மைகளோடு அவங்க மனம் செயல்பட்டிருக்கும் விதம் ஒரு 3 தொகுப்புகளை கொடுத்து 4வது தொகுப்போட வந்து நிற்கும் போது இதுக்கிடையில வந்து தொகுக்கப்படாத அத்தனை கவிதைகளும் கணக்கில் வரும். எல்லாமே எழுதி பார்க்கறது தானே. அப்படி பார்க்கும்போது சொற்கள் பத்தி மட்டுமே அத்தனை விதமான கவிதைகள் அப்படின்னு சொற்கள் குறித்த பாடுகள் நிறைய இருக்கு. நிச்சயமா நீங்க
தொகுப்பை வாங்கி வாசிக்கும் போது நீங்க உணர முடியும். நான் ஒரு சில வரிகளை வாசிச்சு காமிச்சிட்டு என் உரையை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அதோட சேர்த்து ஒரு கவிதை, முழு கவிதையை நான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். தண்ணி குடிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை 78 பக்கம் 60 பக்கம் தாண்டின கவிதை. கண்ணீர் துளி காடான கதை கவிதையோட தலைப்பு. அங்கே நின்றுட்டேன். கண்ணீர் துளி காடாகிறதா பார்ப்போம். நெடு இரவு கழிந்து இன்னொரு விடியலில் குற்றம் கண்டுபிடித்து கெட்டியாய் தொங்கிக் கொண்டிராதே என்றபடி ஊடலை உமிழ்ந்தாய். ஒரு மாறுதலுக்காக வடிவற்ற கண்ணீர் துளியானேன். அங்கேயே வாவுன்னு சொல்லிட்டேன். அது வரைக்கும் மைண்ட்ல இருந்த கண்ணீர் துளிக்கான வடிவமே போயிருச்சு. ஏன் அப்படின்னாக்கா கடைசியில் சொல்றேன். ஒரு மாறுதலுக்காக வடிவற்ற கண்ணீர் துளியானேன். குளிர் நாளொன்றில் உறைந்து கெட்டி பனியானேன். கண்ணீர் துளி கெட்டி பனியா மாறிச்சு. இப்பவுமே எனக்கு வடிவம் கிடைக்கல. ஏன்னா அங்கேயே டிசைன் பண்ணிட்டாங்க. வசந்த கால துவக்கத்தில் வீசிய காற்றில் இலக ஆரம்பித்தேன். பருவம் மாறுது. கோடை சூரியனின் கதகதப்பில் மெய்யுருகி வழிந்தேன். செம்புல நீராய் மண்ணில் அசுரப் பாய்ச்சலுடன் காட்டாற்று வெள்ளமாய் வனத்தில் ஓட நீ அல்லல் படுவதை அறிந்தே. இங்க இருக்கு பிரேக்கு. நீ அல்லல் படுவதை அறிந்தே உன் பொருட்டு காடுகளில் நுழைந்தேன். பெருமரக் கொம்புகளில் விரிந்தேன். இலைகளில் நூடை படர்ந்தேன். இப்போது பொசுக்கும் உன் காதல் தீ ஆறாக ஓட உடல்வெளி முழுக்க உனக்கே யானை. உடல்வெளி முழுக்க உனக்கே யானை. எனது பேரன்பின் நெடியுடன் இங்க வாசனை வந்துருச்சு. மேலெழும்புகிற புகையுடன் இங்க காட்சி வந்துருச்சு. பற்றி எரிகிறதன் காடு எதுக்காகனாக்கா புதிய புலரிக்காக. எல்லாத்துலயும் ஒரு ஹோப் தான் வைக்கிறாங்க. பெயின் எல்லாம் சொல்லிட்டு வருது. அந்த ஒரு மாறுதலுக்காக வடிவற்ற கண்ணீர் துளியானேன் அப்படின்றது வந்து நான் அங்க வாசிட்டு வந்துட்டேன். இங்க மேடையில் வந்து உட்காரும் போது இந்த மேஜைக்கு கீழே யாரோ வரைஞ்சி வச்சிருக்காங்க. ஒரு பெண்ணுடைய கண்ணும் அது கீழே ஒரு கண்ணீர் துளி. அதுதான் அவங்க கிட்ட காமிச்சேன். இதெல்லாம் திட்டமிடவா முடியும்? அது எல்லாருக்குமானதா மாறுது. பிரியா இதுல டிசோன் பண்ண இடம் கண்ணீர் துளியை வடிவமற்றதா மாத்துது. இந்த கவிதைக்குள்ள வந்து அவங்க அத்தனை பருவங்களை கொண்டு வர மாட்டாங்க. இந்த கவிதை வெற்றிகரமான கவிதையாக நான் அவளை தலைப்பிலிருந்தே உள்ளே ஈர்த்த விதத்திலிருந்தே சொல்லி கொண்டு போன போக்கிலே கொண்டு போய் நிறுத்திய இடத்திலே இதுக்குள்ள வந்து எவ்வளவு வேணாலும் நமக்குள்ள போய் வந்துக்க முடியும்ன்ற ஒரு இடம் இருக்கு. ஒரு முழு கவிதையை வாசிச்சு காமிச்சிட்டேன்னா ஒரு பேராகிராஃபை வாசிச்சு காமிக்கணும். ரொம்ப பக்கத்திலே இருக்கு. 80வது பக்கம். அது காத்திருப்பின் இருள் வெளி பயணம்ன்றது கவிதையோட தலைப்பு. முடிச்சிடுறேன். நான் மத்தவங்க பேசணும். இம்மியளவும் பிசகா கர்வம் கொஞ்சம் கூட இல்ல. இம்மியளவும் பிசகா கர்வம். அட நம்மள மாதிரி அவனும் ஒருத்தன் நினைச்சேன். ஆன்ம லயிப்பில் நீண்ட முயக்கம். கொஞ்சம் ஆன்மாக்கு போறாங்க. என்னுள் உனது குரல், உன்னுள் நளினமாய் நான், குளமாய் நிறைந்து உடைத்து பாயும் விழி நீர் பெருக்கில் மூழ்கி கரையா உனது பாறை மனம். முடிஞ்சது சொல்லி. இந்த டிட்டர்மினேஷனோட தான் மொத்த தொகுப்பில் இருக்கக்கூடிய அத்தனை கவிதைகளுக்குள்ளும் நேச உறவுகளை தான் எப்படி வரித்து கொண்டோம், நான் எப்படி வரித்து கொண்டேன் என்பதை வந்து கவிதையா தொகுத்து முழுமையா கொடுத்திருக்காங்க. யாமம் நுகர் யட்சி என்பது தொகுப்பின் தலைப்பு. இதுல இருக்கக்கூடிய படம், ஓவியத்தை, இந்த கவிதைகளை வாசிச்சு 80% வாசிட்டே போன பிறகு இந்த ஓவியத்தை பார்க்கும்போது இதுதான் வேணும்னு கேட்டு வாங்கியிருக்காங்க. அதுதான் அவங்களுடைய மனம்.
இந்த மேஜையில வந்து ஒரு புத்தகம் விரிந்து கிடக்கு. அது மேல வளையல்கள் கழட்டி வைக்கப்பட்டிருக்கு. பக்கத்துல ஒரு லாந்தர் விளக்கு வெளிச்சம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னல் வழியா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நதி இருக்கு. நிலவு காயுது. நிலவுடைய பிம்பம் வந்து நதியில இருக்கு. ஒரு படகு இருக்கு. ஆளற்ற படகு. ஓஷோ சொன்னது போன்ற வெற்று படகு. அது இந்த ஜன்னலை நோக்கி வருகிறதா? இங்கிருந்து கிளம்பி போகிறதா என்பது தெரியவில்லை. இந்த டவுட்ஃபுல் மைண்ட வந்து அட்டப்படமா கேட்டு வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கவிதை முழுக்க இந்த தொகுப்பு முழுக்க யாமம் என்னவாக இருக்கிறது? யாம பொழுது என்னவாக இருக்கிறது? அதை நுகரும் மனம் என்னவாக இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள முடிகிறது. எட்சி எங்கே இருக்கிறாள் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் யாம நுகர் எட்சி என்கிற தலைப்பில் ஒரு கவிதை இருக்கிறது. அதை குறித்து ஒருவேளை பிரியா பாஸ்கரன் அவங்களுடைய ஏற்புரையில சொல்லப்படும். ஸோ எட்சியை குறித்து நீங்கள் சொல்லிதான் ஆக வேண்டும் பிரியா. அண்ட் இந்த தொகுப்புக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். பொறுமையாக கேட்டிருந்த உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களும்